ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி 11th கெமிஸ்ட்ரியில் உள்ள இம்பார்ட்டன்ட் 1 மார்க் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் பார்க்க போகிறோம். கெமிஸ்ட்ரியில் ஃபஸ்ட் லெசன் வேதியியலின் அடிப்படை கருத்துகள் மற்றும் வேதி கணக்கீடுகள். வாங்க இந்த லெசனில் உள்ள இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்ப்போம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் இந்த இருக்குது பாருங்கள். தனிமம் சேர்மம். தனிமம் என்றால் என்ன, சேர்மம் என்றால் என்ன, இதுக்கான எடுத்துக்காட்டு. இது எல்லாத்தையும் உங்களுக்கு 1 மார்க் இல்லாட்டி 2 மார்க்கில் உங்களுக்கு கேட்கலாம். இந்த இது பார்த்துக்கோங்க. 1 மார்க்கில் செட் பண்ணலாம். எடுத்துக்காட்டுலாம் செட் பண்ணி உங்களுக்கு 1 மார்க்கில் கேட்கலாம், இல்லாட்டி 2 மார்க்கில் கேட்கலாம். தனிமம் என்றால் என்ன, சேர்மம் என்றால் என்ன. அடுத்து இந்த டாபிக் அணுனுரை. அதை பற்றி வந்தீங்கன்னா இந்த கொடுத்துருக்கு பாருங்கள். ஐயூபேக் அதோட ஃபுல் ஃபார்ம் கேட்டு உங்களுக்கு கேட்பாங்க. இது உங்களுக்கு 1 மார்க்கில் செட் பண்ணுவாங்க. அடுத்து அப்படியே வந்தீங்கன்னா இந்த இருக்குது பாருங்கள். ஒரு அதோட இதெல்லாம் கேட்டு உங்களுக்கு 1 மார்க்கில் செட் பண்ணலாம். அடுத்து ஹைட்ரஜனோட ஒப்பு அணுநிலை கொடுத்து எத்தனைன்னு கொடுத்து உங்களுக்கு இது மட்டும் கேட்பாங்க. இதெல்லாம் உங்களுக்கு 1 மார்க்கில் செட் பண்ணுவாங்க. இதெல்லாம் உங்களுக்கு 1 மார்க்கில் வரும். அடுத்து குளோரினின் சராசரி ஒப்பு அணுநிலை. இதுக்குள்ளே ஆன்சர்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு 1 மார்க்கில் செட் பண்ணலாம். அதே மட்டும் இந்த எடுத்துக்காட்டும் இதெல்லாம் உங்களுக்கு 1 மார்க்கில் செட் பண்ணுவாங்க. சில நேரம் உங்களுக்கு கம்பல்சரியில் கூட அந்த கொஸ்டின்ஸ்லாம் கேட்கலாம். இதெல்லாம் இந்த கொஸ்டின் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் எல்லாமே 1 மார்க்குக்காக. அடுத்து சில தனிமங்களின் ஒப்பு அணுநிலை கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் உங்களுக்கு 1 மார்க்கில் செட் பண்ணலாம். இந்த பார்ட்டே உங்களுக்கு 1 மார்க்ஸ் மேக்ஸிமம் இதுலேருந்து கேட்கலாம். இன்சைட்லேருந்து கேட்கணும்னா இந்த 1 மார்க் உங்களுக்கு கேட்கலாம். அடுத்து அப்படியே வந்தீங்கன்னா பொருளின் அளவினை குறிக்க எஸ்ஏ அலகு முறையில் பயன்படுத்தப்படும் அடிப்படை அலகு மோல். இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அதெல்லாம் உங்களுக்கு 1 மார்க்கில் செட் பண்ணலாம். அடுத்த அந்த கொஸ்டின் இருக்குது பாருங்கள். இது உங்களுக்கு புக் பேக்லேயும் இருக்கும். அதனால் நம்ம அடுத்து பார்த்துக்குவோம். அதனால் இது விட்டுருவோம். அடுத்து இந்த இருக்குது பாருங்கள். ஒரு இம்பார்ட்டன்ட் இன்சைட்லேருந்து வரக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் 2 மார்க்பா. அவகேட்ரா எண் வரையறை கேட்கலாம். அவகேட்ரா எண் அப்படின்னு கொடுத்து கேட்பாங்க உங்களுக்கு. அவகேட்ரா எண்ணை வரையறு ஒரு இம்பார்ட்டன்ட் 2 மார்க் இது கேட்பாங்க. இது பார்த்துக்கோங்க. இந்த கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். அடுத்து அப்படியே வந்தீங்கன்னா கிராம் சமான நிறையோட கோட்பாடு இம்பார்ட்டன்ட் பப்ளிக் கொஸ்டின். இது உங்களுக்கு புக் பேக்லேயும் இருக்கும். நான் புக் பேக்கில் சொல்கிறேன். அடுத்து இந்த பாக்ஸ் அமிலம், காரம், ஆக்சிஜனேற்றி மற்றும் ஆக்சிஜன் ஒடுக்கியின் சமான நிறையை கணக்கிடுதல். இந்த கொஸ்டின் உங்களுக்கு எப்படி கேட்பாங்க அப்படின்னா, இந்த H2SO4னோட மோலார் நிறை கொடுத்துட்டு இது பண்ண சொல்லி கேட்பாங்க. இதோட சமான நிறை கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. இந்த பாக்ஸ் இம்பார்ட்டன்ட் 2 மார்க்காகவும் இது இம்பார்ட்டன்ட் மேக்ஸிமம் உங்களுக்கு 2 மார்க்கில் உங்களுக்கு வரும் இந்த கொஸ்டின். இந்த பாக்ஸ் பார்த்துக்கோங்க. இதுவும் இம்பார்ட்டன்ட். அடுத்து அப்படியே வந்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு 1 மார்க் இருக்குது பாருங்கள். ஆசிட் அமிலத்தின் மூலக்கூறு வாய்ப்பாடுனா என்ன, CHO இவற்றுக்கு இடையேயான விகிதம். இதெல்லாம் உங்களுக்கு 1 மார்க்கில் சில நேரம் கேட்கலாம். இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்து இந்த 2 எடுத்துக்காட்டுப்பா. இந்த 2 எடுத்துக்காட்டிலேருந்து உங்களுக்கு அடிக்கடி கேட்பாங்க. இது இம்பார்ட்டன்ட் 5 மார்க். 5 மார்க்கில் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் ரெண்டுமே. 1 2 இந்த பாக்ஸ் ரெண்டுமே. இது உங்களுக்கு 5 மார்க்கில் வரும். இந்த பாக்ஸ் பார்த்துக்கோங்க. அடுத்து இந்த தன் மதிப்பீடு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுவும் பார்த்துக்கோங்க. இதுவும் உங்களுக்கு 5 மார்க்கில் வரக்கூடியது. அடுத்து அப்படியே வந்தீங்கன்னா வேதிவினை கூறு விகித கணக்கீடுகள். இந்த கொஸ்டின் இருக்குது பாருங்கள். அடுத்து வந்தீங்கன்னா வேதிவினை கூறு கணக்கீடுகள். இந்த கொஸ்டின் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் 2 மார்க்காக கேட்பாங்க. இது பார்த்துக்கோங்க. இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின் வேதிவினை கூறு விகித கணக்கீடுகள். இதுக்கான இது இந்த என்கிற மாதிரி இருக்கும். இது பார்த்துக்கோங்க. அடுத்து அப்படியே வந்தீங்கன்னா இந்த சம்மெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆக்சிஜனேற்ற ஒடுக்க வினைகள் இந்த இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இது உங்களுக்கு புக் பேக்லேயே கொடுத்துருப்பாங்க. நான் புக் பேக்கில் வேறுபடுத்தி இது சொல்லியிருப்பாங்க. அதை அப்போ சொல்கிறேன்.
அடுத்த கொஸ்டின் ஆக்சினேட்டர் எண் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ப்பா. இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின்லாம் கேட்கலாம். அவைக்கேற்ற எண் ஆக்சினேட்டர் எண் என்றால் என்ன, இதெல்லாம் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் வரும் கண்டிப்பாக. அடுத்து இந்த பாக்ஸ் ஆக்சினேட்டர் எண்ணை கணக்கிடுதல். இதை கொடுத்துருவாங்க, சேர்மத்தை கொடுத்துட்டு அதை கணக்கிட சொல்லுவாங்க. இம்பார்ட்டன்ட் 2 மார்க்கில் கேட்டிருக்காங்க. அடிக்கடி 2 மார்க்கில் கேட்பாங்க, இல்லாட்டி உங்களுக்கு 1 மார்க்லேயும் செட் பண்ணலாம். இந்த பாக்ஸ் இம்பார்ட்டன்ட் பாக்ஸ் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட். அடுத்து ஆக்சினேட்டர் எண் அடிப்படையில் ஆக்சினேட்டர் ஒடுக்க வினை. இது பார்த்து ஆக்சினேட்டரை வினை இந்த பார்த்துக்கோங்க. இதுவும் உங்களுக்கு 2 மார்க்கில் கேட்கலாம். இந்த கொஸ்டின்லாம் பார்த்துக்கோங்க. ரேரு, இது கேட்க மாட்டாங்க, அவ்வளோவா இம்பார்ட்டன்ட் இல்லை. ஆனால் 2 மார்க்கில் உங்களுக்கு செட் பண்ணலாம், பார்த்துக்கோங்க இந்த கொஸ்டின். அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஆக்சினேற்ற ஒடுக்க வினைகளின் வகைகள். இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு ஏதாவது ஒன்றை கொடுத்து தனித்தனியாக இணையும் வினைகள்னால் என்னென்னு கொடுத்து உங்களுக்கு 2 மார்க்கில் கேட்கலாம், இல்லாட்டி 3 மார்க்கில் கேட்கலாம். இல்லை மொத்தத்தையும் கொடுத்து இந்த 5 இருக்குது மொத்தம். என்னென்ன இருக்குது, இணையும் வினைகள், சிதைவடையும் வினைகள், இடப்பெயர்ச்சி, அதில் 2 வகை இருக்குது. உலோக இடப்பெயர்ச்சி வினைகள், அலோக இடப்பெயர்ச்சி வினைகள். இடப்பெயர்ச்சி வினைகள் உங்களுக்கு தனியாக 3 மார்க்கில் கேட்கலாம். இல்லை இதை மொத்தத்தையும் கொடுத்து விகிதை சிதைவு வினைகள், அடுத்து எலக்ட்ரான், மொத்தத்தையும் கொடுத்து உங்களுக்கு டைரக்ட் 5 மார்க் கொஸ்டினாக உங்களுக்கு கேட்கலாம்பா. இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு டைரக்ட் 5 மார்க் கொஸ்டினாக எல்லாத்தையும் கொடுத்து இம்பார்ட்டன்ட் 5 மார்க். இது இந்த கொஸ்டின் படிச்சுக்கோங்க. ஆக்சினேற்ற ஒடுக்க வினைகளின் வகைகள் டேரெக்டாக உங்களுக்கு கொடுத்து 5 மார்க்லையும் கேட்கலாம், இல்லாட்டி ஏதாவது ஒன்று கொடுத்து உங்களுக்கு 2 மார்க்கில் கேட்கலாம். சிதைவடையும் வினைகள் என்றால் என்ன அப்படின்னு கொடுத்து உங்களுக்கு 2 மார்க்கில் கேட்கலாம். அப்படி அது இல்லாட்டி 3 மார்க்கில் இடப்பெயர்ச்சி வினைகள் அப்படின்னு கொடுத்து என்றால் என்ன அப்படி கேட்டுட்டு அதில் 2 டைப் இருக்குது, உலோக இடப்பெயர்ச்சி வினைகள், அலோக இடப்பெயர்ச்சி வினைகள். தனித்தனியாக எழுதினீங்க உங்களுக்கு 3 மார்க்லேயும் இந்த கொஸ்டின் கேட்கலாம். இம்பார்ட்டன்ட், இது இந்த டாப்பிக்கு இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக். அடுத்து அப்படியே வந்தீங்கன்னா அப்படியே டேரெக்டாக புக் பேக் தான். புக் பேக்கில் 1 மார்க் எல்லாமே படிச்சுருங்க, ஈஸியாக இருக்கும். அடுத்து நடந்துச்சு பாருங்கள். ஒப்பு அணு நிறை. மோல் என்னும் வார்த்தையிலிருந்து என்ன புரிந்து கொண்டாய்? சமான நிறை, உங்களுக்கு இதெல்லாம் இன்சைட்லேயே சொன்னேன். ஆக்சினேற்ற எண் என்னும் வார்த்தையிலிருந்து என்ன புரிந்து கொண்டாய்? ஆக்சினேற்றம் மற்றும் ஒடுக்கத்தை வேறுபடுத்துக. மோலார் நிறையை காண்க. இதை கொடுத்துட்டு இந்த 6 கொஸ்டின், இந்த 6 கொஸ்டின் உங்களுக்கு ரிப்பீட்டடாக உங்களுக்கு 2 மார்க் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதை தவிர நான் இன்சைடில் சொன்னால் அந்த அவகேற்ற எண்ணு அந்த கொஸ்டின் பார்த்துக்கோங்க. அதுவும் உங்களுக்கு ரிப்பீட்டடாக கேட்கக்கூட கொஸ்டின். இந்த 6 கொஸ்டின் ப்ளஸ் அவகேற்ற எண் அந்த இதுலேருந்து உங்களுக்கு ரிப்பீட்டடாக 2 மார்க் வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு இம்பார்ட்டன்ட் இந்த லெசன்லேருந்து உங்களுக்கு 2 மார்க் செட் பண்ணணும்னா இந்த 6 இல்லாட்டி அவகேற்ற எண் அதுலேருந்து உங்களுக்கு கேட்பாங்க. இல்லாட்டி இந்த ஆக்சினேட்டர் எண்ணு கண்டுபிடிக்க சொல்லி கொடுத்துருந்தேன், அதில் ஒரு பாக்ஸ் சொல்லியிருப்பேன், அதுலேருந்து உங்களுக்கு 2 மார்க் வரலாம். அப்படியே அடுத்து வந்தீங்கன்னா 35 உங்களுக்கு கேட்கலாம், 35 கொஸ்டின் உங்களுக்கு கேட்கலாம். அடுத்து வேறு 36 37 கேட்கலாம், 38 பார்த்துக்குங்க. 38 கேட்டிருக்காங்கப்பா, எளிய விகித வாய்ப்பாடு கேட்டிருக்காங்க. அதே மட்டும் பாக்ஸ் போட்டு எழுதணும். 5 மார்க்கில் கேட்கலாம். இது பார்த்துக்கோங்க. மூலக்கூறு நிறைக்கும் மோலார் நிறைக்கும் இடையே உள்ள வேறுபாடுகள், இது 37 கேட்கலாம். 3 மார்க்கில் கேட்கலாம் உங்களுக்கு, இதுவும் பார்த்துக்கோங்க. 37 38 இம்பார்ட்டன்ட். 36 சில நேரம் கேட்கலாம், சம்மில் கேட்டால் அது உங்களுக்கு கேட்பாங்க. வேறு 38 வேண்டாம். 42 43 உங்களுக்கு பாக்ஸ் போட்டு இந்த எடுத்துக்காட்டு சம்ம சொல்லியிருப்பேன்ல உங்களுக்கு இன்சைடில், அதுலேருந்து உங்களுக்கு 42 43 உங்களுக்கு அது பேஸ் பண்ணியிருக்கும், அதை பார்த்துக்கோங்க. ஆக்சினேட்டர் எண் முறையில் பின்வரும் 44 45 இம்பார்ட்டன்ட். ஏதாவது 2 கொடுத்து உங்களுக்கு 2 மார்க்கில் கேட்கலாம், இல்லாட்டி 5 மார்க்கில் கம்பல்சரியில் உங்களுக்கு 3 மார்க்காக கூட செட் பண்ணலாம். இதெல்லாம் பார்த்துக்கோங்க இம்பார்ட்டன்ட். இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் 42 43 44 45 இது 38 37 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 36 பார்த்துக்கோங்க. அடுத்து இந்த 6 கொஸ்டின்லேருந்து உங்களுக்கு 2 மார்க்
வந்துக்கிட்டே இருக்கும். 26, 27, 28, 29, 30, 31 ப்ளஸ் அவகேட்ரா எண் இன்சைடில் சொன்னால் அந்த பாக்ஸஸ் 2 மார்க்கில் வந்து கேட்கலாம். இவ்வளோதாப்பா அந்த லெசனை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான் இம்பார்ட்டன்ட். இதை தாண்டி வராது. ஃபஸ்ட் லெசனில் இதை தாண்டி வராது. ஏதாவது டவுட்னா எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க. தேங்க்யூ.